ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பிடில பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெலோ ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக் பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டினை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் காம்பர்ஸாக இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸோட கிளிக் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லில் கட்ட பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லில் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப் பண்ண இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த கிரே ஃப்ரம் எக்ஸ்பேஞ்சர் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே சூப் பண்ணினாக்க சுந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் சூப் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே 4:5 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட் ஆகுது இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு பண்ண இதில் இப்படி தான் ஷூ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் பண்ண மெட்டில் கொடுத்துருக்க மறக்காம அதை பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் அட்மாஸ்ஃபியர் எப்படி இன்புட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இதில் இருக்க டெஸ்ட்டே நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே ஃபான் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபான் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த ஃபான் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மாஸ்ஃபியரில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இம்போர்ட்ன்றது பாருங்கள் இதை நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் உங்கள் அட்மோஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் மறுபடியும் பண்ணாக்கா அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் இல்லைனாக்க அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அதையும் கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த ஃபேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க போதும் அது சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகலைன்னு மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காம போய் பண்ணிவிட்டுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கீழே பார்த்தினாக்க ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போய்ட்டு ஆல்ரெடி நீங்கள் பேக் ஜஸ்ட் பார்க்க ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பண்ண ஒரு கிரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ இப்போ அந்த குரூப்பில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் பிக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் நான் முன்னாடியே கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த பிக்கை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இது நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் அதில் பார்க்க ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தா இது கொஞ்சம் இதாக இருக்குன்னு நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் பொருளில் பார்த்துட்டு உங்களுக்கு கார்டு அடிச்சா ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. வேணால் அந்த டிஸ்ட்ரிக் கலர் வேணால் உங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் பண்ணாக்க பிளாங்காக தான் பண்ண கொடுத்துருவேன். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. நம்முடைய பேஜில் பண்ணாக்க இதே ப்ரீஷெட் கீழே பண்ணாக்க சேவ்ட் ப்ரீஷெட்டும் பண்ண தனியாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அதே நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க ஸோ இதில் தான் நான் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இதில் இருக்கிற லேயர் நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் போயிட்டு பிக்கு எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பண்ணாக்க ஒரு கிரே கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ண ஜஸ்ட்டுக்கு அடுத்தது பண்ணாக்க 2 இருக்கா. ஸோ செகண்ட் புக் மாதிரி போய்க்கிங்க. இப்போ அங்கே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ பண்ணாக்கா அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு கலெக்ட் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 5 பிக் பண்ண இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதை அடிச்சா நெக்ஸ்ட் பண்ணாக்க அந்த பிக் எங்கே முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு பட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்டினா இன்னொரு கிரே கலர் லேயர் ஆட் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்க சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பேக்காக டைம் ரெஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம பிக்கு ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த லேயர் கிளிக் போயிட்டு கலெக்ட் கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ இன்னொரு பிக்கை ஆட் பண்ணிட்டுலாம். ஸோ இதோட எஃபெக்ட் மட்டும் நம்ம பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் பாருங்கள் அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் கிக் ஃபேமுக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த கீ ஃபேமுக்கு வந்துக்குங்க. இது பண்ணாக்க லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது பண்ணாக்க எனக்கு ரைட் சைடுக்கு பண்ணாக்க லைட்டாக அப்படியே நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பண்ணாக்க சென்டர் அப்படியே இருக்கட்டும். இந்த லாஸ்ட் கிக் ஃபேம் போய்க்குங்க. ஸோ அங்கே போயிட்டு இதையும் பண்ணாக்க ரைட் சைடுக்கு நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம் இப்போ பண்ணாக்க இது லெஃப்ட்லேருந்து வருது இது பண்ண ரைட்லேருந்து வருது. ஓகே,
ஸோ முடிஞ்சிச்சா? ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அந்த சேகப் பிடிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண கிரே கலர் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். அதுலேயே நீங்கள் கீழ் போயிட்டு இந்த பக்ஸும் கொடுத்து காப்லேயே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரே கலருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க கேஃப் இருக்கு. அங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. காப்பி பண்ணது இங்கே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அந்த லேயர் கீழ் போயிட்டு இந்த கலஃபும் கொடுத்து கீழ் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கு எங்கள் சில போய்ட்டு மேலே பர்சன் கூட ஜஸ்ட் இதில் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேவும் முடிஞ்சிருச்சு, ஆரஞ்சு கலரும் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒரே ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயரிங் கீழ் போயிட்டு இந்த பக்ஸும் கொடுத்து காப்பிலையோ கொடுத்து அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ணுற ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. காப்பி பண்ணதே அதே பக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ அந்த க்ரீன் கலர் கீழ் போயிட்டு இந்த கலர் கொடுத்து கீழ் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கு எங்கள் சில போயிட்டு மேலே பர்சன் கொடுத்துங்க. உங்களோட பிக் கொஞ்சம் சரி ஆட் ஆகலைக்கா அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணி சேலுக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டேன் காப்பி பண்ணது மட்டும் இங்கே பேஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எஸ்ர கம்மியாச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து பண்ண எடிட் பண்ண பிக்கை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பிக்கை நீங்கள் எதற்கு ஆட் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கரெக்டாக லெவல் பாயிண்ட்டு கிட்ட வந்து பண்ண ஒரு புக் மார்க் பாருங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த கிரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் வந்து பண்ணிங்க இதில் ஆட் பண்ணிவிட்டுக்குங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணேன் கரெக்டாக லெவல் பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து பேக்கப் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த லேயரை கீழ் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேயே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து பண்ணாக்க போய்க்குங்க. ஸோ காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு அந்த லேயரை கீழ் போயிட்டு கலர் ஃபோட்டோ ஸ்டார் கீழ் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கஸால் போய்ட்டு மேலே பர்சன் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ இதே சேமத்தில் அடுத்து இருக்கிற அந்த கேஃபுக்கு வந்து பண்ண நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக ஜஸ்ட் ஸ்பீடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் இது முடிச்சா நெக்ஸ்ட் ஃபைனல் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு நம்ம செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலில் வந்து பண்ணக்கு ஒரு குரூப் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம பேக் போயிட்டு எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இல்லை அன்குரூப் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் கீழே ஒரு கிரே கலர் இருக்கா அந்த லேயரில் வந்து முன்னாடி பண்ணுற அதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து நடிச்சா ஸோ இந்த டெஸ்ட்லையும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த ப்ரப்பு கலருக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு நம்ம செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுனாக்கா ஜஸ்ட் இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.